ஹலோ வெல்கம் பேக் டு அசின் பியூட்டி டிப்ஸ். ஸோ இதான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் உங்கள் அசின். நம்ம சேனலில் வந்து பிரைடல் vlog, மேக்கப் டியூட்டோரியல்ஸ், மேக்கப் சம்மந்தப்பட்டமான டிப்ஸ், ஸ்கின் கேர் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் அண்ட் கேர், அந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ்லாம் சொல்லி தருவோம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுவுமே நம்ம இதில் வரும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ, அந்த மாதிரி லைஃப் சம்மந்தப்பட்ட வீடியோவும் வரும். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதையும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற வீடியோவே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த லுக்கை எப்படி அச்சீவ் பண்ணணும்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வந்து சிம்பிளாக நீங்கள் டெய்லி எப்போவுமே வியர் பண்ணிக்கலாம். என்னென்னா நீங்கள் இந்த மேக்கப் வியர் பண்ணிக்கலாம், இந்த ஐ லுக்ஸ் மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஃபியூ ஐட்டம்ஸில் அஃபோர்ட் ரேஞ்சில் இருக்க ஐட்டம்ஸ் வச்சு நான் எப்படி இந்த மேக்கப் அச்சீவ் பண்ண தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் மாய்ஸ்சரைசர் ஃப்ரம் லோட்டஸ். ஸோ இந்த ஆர்கானிக் லோட்டஸ் மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரீசெண்ட் டேஸாக இது வந்து நல்ல ஒரு கூலிங்காக இருக்குது, ஃபேஸ்க்கு போட்டால் அண்ட் க்ளோவாக இருக்குது, ஒரு நேச்சுரல் க்ளோ இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம நிறைய ப்ரொசீஜர் பண்ணாத மாதிரி ஈஸியாக வந்து ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சிடும், ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். ஸோ நான் வந்து எப்பவும் போல் இது வந்து ரொம்ப சிம்பிள் மேக்கப் அப்படின்றதுனால, எவ்ரிடே சிம்பிள் மேக்கப்ன்றதுனால நான் வந்து மாய்ஸ்சரைசர் மட்டும் போடுறேன். ப்ரைமரை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் ப்ரைமர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட இருக்குன்னா. பட் நிறைய பேர் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் கேட்குறீங்க, அதுக்காக தான் இது. அண்ட் ப்ரைடல் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு என்கிட்ட ப்ரைடல் புக் பண்ணோம், ப்ரைடல் மேக்கப் புக் பண்ணால் நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து காண்டாக்ட் நம்பர் தரேன். அண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய காண்டாக்ட் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன். ஸோ நீங்கள் அதில் வந்து என்னோடய பேஜை செக் அவுட் பண்ணலாம். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்துட்டு உங்களுக்கு என்னோட மேக்கப் வாக்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா அது மறக்காமல் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி எனக்கு மேக்கப் புக் பண்ணலாம். இல்லை என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு அதுலேயும் நீங்கள் கால் பண்ணி எனக்கு புக் பண்ணலாம். அதுக்கப்புறமா நான் லிப் பாம் போட்டுட்டேன். ஸோ தென் என்ன பண்ணேன்னா ஒரு 2 கன்சீலர் எடுத்திருக்கேன். ஸோ கன்சீலர் ஆரஞ்சு பீச் கரெக்டர் வந்து LA கேர்ள்லேருந்து. ஸோ அந்த பீச் கரெக்டரை வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எங்கெல்லாம் வந்து பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சொல்லணுன்னா என்னோட மவுத் ஏரியா, அதுக்கப்புறமா என்னோட ஜா லைனில் இருக்கும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நோஸ், அண்டர் ஐஸில் இருக்கும், அது மாதிரி ஃபோர்ஹெட்டில் இருக்குது, சீக் போனில் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது, அதனால் அங்கெல்லாம் மட்டும் நான் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஸ்கின் இருக்குது, இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் இல்லை, மார்க்ஸ் எதுவும் இல்லை, மார்க்ஸ் கூட இருக்குது பட் கவர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப மைல்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கன்சீலர் போட்டுக்கலாம். நான் இந்த ஸ்டெப்பில் ஃபவுண்டேஷன் காட்டாத ரீசன், சிம்பிள் மேக்கப் கேட்குறீங்க ஃபவுண்டேஷன் இல்லாத மாதிரி. ஸோ கன்சீலர் சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு கன்சீலர் கூட வேணான்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டியூட்டோரியலும் போடுறேன். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு எப்படி வேணுன்றதை சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இப்போலாம் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இது ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். 10 மினிட்ஸ் கூட ஆகாது, அதுக்குள்ளேயே நம்ம முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மேக்கப் தான். ஸோ எனக்கு டோட்டலாக இந்த மேக்கப்புக்கு வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 மினிட்ஸ் தான் ஆகியிருக்குமே இந்த மேக்கப்போட. ஸோ சிம்பிள். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன், அதனால தான் கடன்னு போகிற மாதிரி இருக்குது. ஸோ டோன்ட் வரி, அதை தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறமா வந்து நான் பிஏசியோட கன்சீலரை வந்து எனக்கு எங்கெல்லாம் நான் மார்க்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ எனக்கு எங்கெல்லாம் அந்த டார்க்கை கவர் பண்ணி ஒரு ஈவனாக கொண்டு வரணுமோ அங்கெல்லாம் போடுறேன். அண்ட் என்ன சொல்ல வர்றது, ஃபுல்லாகவே வந்து நான் போட்டுக்கிறேன். அதாவது எனக்கு எங்கே நல்லா வேணுமோ அங்கே நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ அதே நம்ம பிளெண்ட் அவுட் பண்ணிட்டு வரும்போது ஸோ ஓவரால் ஃபேஸ்க்கும் நமக்கு அது கரெக்டாகிடும். நான் இந்த டைம் நெக்குக்கு போடல, பிகாஸ் எனக்கு நெக்கில் கொஞ்சம் அலர்ஜிஸ் இருக்குது. ஸோ மேக்கப் இப்போ போட்டேன்னா ஏதாவது அந்த அலர்ஜி எதாவது ஆகிடுமோன்றதுக்காக தான் நான் மேக்கப் போடல. ஸோ டோன்ட் வரி, நீங்கள் போடும்போது போடுங்க, எனக்கு தப்பாக நினைக்காதீங்க. நான் எல்லா வீடியோவில் நெக்கில் மேக்கப் போட்டு காட்டுவேன். பட் இன்றைக்கி நான் எதுவுமே பவுடர் மட்டும் வைல்டாக போட்டால் அந்த பவுடருக்கே லைட்டாக இரிட்டேஷன் இருக்குது, அதனால தான் நான் போடல. ஸோ சாரி. நீங்கள் போடும்போது கண்டிப்பாக போடுங்க என் டியூட்டோரியலில். நான் அதை உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ அப்போ தான் நீங்கள் ஈவனாக தெரிவிங்க. நெக்கு, ஃபேஸு, ஃபுல் ஃபேஸை வந்து ஃபுல்லாக ஈவனாக இருக்கணும்னா அப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ நான் வந்து என்னோடய
ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷை வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதை வந்து ஈவனாக பிளெண்ட் பண்ணேன். நீங்கள் வந்து உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம், ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ப்ரஷ் வச்சு மேக்கப் பண்ணதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்டு நிறைய வந்து அந்த பிளெண்டர், இப்போ பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணனா பிளெண்டர்லேயே நிறைய போயிடும். ஸோ ப்ராடக்ட் நிற்காது. என்னோட ஃபேஸ்க்கு நிறைய ப்ராடக்ட் இருந்தால் தான் கொஞ்சமாவது லாங் லாஸ்டிங்காக வரும். அதுக்காக தான் நான் இது மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வெறும் கன்சீலர் மட்டும் கூட யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபுல் ஃபேஸ்க்கு உங்களுக்கு என்ன மார்க்ஸோ இல்லைன்னா கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணலாம். உங்களோட எக்ஸாக்ட் ஷேடில் ஏதாவது ஒரு கன்சீலர் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். டெஃபினெட்லி அது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் கவரேஜாக இருக்கும் அண்ட் நல்லாயிருக்கும். இந்த மேக்கப்பில் நான் ஐலுக் வீடியோ காட்டல. ஐலுக் வந்து நான் தனியாக உங்களுக்கு டுட்டோரியலாக போடுறேன். ஸோ குயிக்காக இது வந்து வெறும் பேஸ் மேக்கப். பிகாஸ் நிறைய பேர் வந்து ஐலுக்கு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் லைனர் போடுவீங்க, இல்லை மஸ்காரா மட்டும் வச்சுட்டு போயிடுவீங்க. ஸோ பவுடருக்கு வந்து இன்சைட்டோட பனானா பவுடர் எடுத்துக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு பனானா பவுடர் வேணான்னா நீங்கள் வந்து ஒரு ஒயிட் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் தெரியாமல் பனானா பவுடர் வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்ககிட்ட ஐஷேடோ இருந்து அதில் ஒய்லட் கலர் இருந்துச்சுன்னா அந்த பனானா பவுடரில் ரொம்ப கம்மியாக அந்த ஒய்லட் கலரை போட்டு கிளிட்டர்ஸ் இல்லாமல் வெறும் ஒய்லட் பவுடர் இருக்கும் பார்த்தீங்களா ஐஷேடோ, அந்த ஐஷேடோவை லைட்டாக போட்டு நல்லா நீங்கள் இந்த பனானா பவுடரோட மிக்ஸ் பண்ணும்போது நியூட்ரல் ஆகிடும். ஸோ நியூட்ரல் ப்ளூ ஆர் ஒய்லட் எதை வேணால் போடலாம் நீங்கள் கலர்ஸில். ஸோ போட்டிங்கன்னா நியூட்ரல் ஆகிடும். ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். நான் அது மாதிரி தான் இதில் மிக்ஸ் பண்ணேன். இப்போ நான் பவுடர் அடிக்க ரொம்ப பார்க்க பேய் மாதிரியே இருப்பேன். பிகாஸ் நான் நிறைய அடித்தாதான் என்னோட ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்துட்டு அதை அப்சர்வ் ஆகிட்டு இதுவாகும். நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. நான் எண்டில் முடிக்கும் போது நான் லிப்ஸ்டிக்லாம் போடும்போது ஓரளவுக்கு போயிருக்கும். ப்ளஷ் போடும் போதும் போயிடும் அண்ட் லிப்ஸ்டிக் போடும் போதும். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம பேஸ் எப்போ போட்டோம் பார்த்தீங்களா, கன்சீலர் போட்ட பேஸுக்கு தான் வந்துடும். ஸோ டோன்ட் வரி. உங்களுக்கு அப்படி பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். இந்த பனானா இன்சைட்டோட பனானா பவுடர் வந்து ரொம்ப அந்த இது கிடையாது, லைக் கவரேஜ் கொடுக்காது அண்ட் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. நீங்கள் அப்படியே போட்டுட்டிங்கன்னா அது அப்படியே நின்றோம், நம்ம துடைக்க முடியாது, அதை வந்து எக்ஸஸ் எடுக்க முடியாதுன்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ சிம்பிள், ஈஸியாக வந்து நீங்கள் எடுத்துடலாம். இப்போயே நான் ப்ளஷ் போடும்போதே பார்த்தீங்களா எனக்கு ஆயில் வந்து நல்லா செக்ரைஸ் ஆகுது, நல்லா எனக்கு ஆயில் வந்து வெளியில் வருது என் ஃபேஸில் இருக்க ஆயிலி ஸ்கின்னால். அண்ட் வந்து என்னோட மேக்கப்பும் அப்சர்வ் ஆகுது. நான் எதையுமே துடைக்க கூட இல்லை. பியூட்டி பிளெண்டர் கூட நான் இந்த மேக்கப்பில் யூஸ் பண்ணல. வெறும் ப்ரஷில் தான் நான் மேக்கப் பண்ணேன். ஸோ பியூட்டி பிளெண்டரே நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். என் பிரைடுக்கு யூஸ் பண்ணும்போது மட்டும் எக்ஸஸை துடைக்கிறதுக்காக, எக்ஸஸை எடுக்கிறதுக்காகயோ அண்ட் ஆல்சோ கான்டோர் பண்ணேன்னா அந்த கான்டோர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாதுன்ட்டு பிளெண்டரில் வச்சு தான் நான் அந்த கான்டோரிங் பண்ணுவேன். ஸோ ப்ரஷ் கான்டோர் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ ப்ளஷ்ஷை வந்து எனக்கு வேணுன்ற இடம் போகிறேன். உங்களுக்கு ப்ளஷ் வேணுன்னா நீங்கள் போடலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மேக்கப்பில் ரூல்ஸே கிடையாதுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மேக்கப் பண்ணிக்கலாம். அண்ட் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு வேறு என்ன டுட்டோரியல் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். டூ கமெண்ட். நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ப்ளஷ்ஷும் இன்சைட்லேருந்து தான் நான் யூஸ் பண்ணேன். நான் எந்த ஹைலைட்டர்ஸுமே யூஸ் பண்ணல. ஸோ லிப்ஸ்டிக் வந்து நான் ஒரு 2 லிப்ஸ்டிக்கை வந்து போட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்சைட்டோட லிப்ஸ்டிக்கு கொக்கோன்றது 04 கொக்கோ ஷேடு. ஸோ அதை வந்து லிப் லைன் பண்ணிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்னோட ஓவர் லைனாக பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என் லிப்பை வந்து லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எல்ஐடினோட ஒரு பிங்க் ஷேட், லைட் பிங்க் ஷேடை எடுத்து நான் என்னோட இன்னர் லிப்ஸில், லைக் அவுட்டர் லிப்பில் வந்து நம்ம லைன் பண்ணோம்ல, இப்போ நம்ம இன்னர் லிப்ஸில் தானே எப்போவுமே லிப்ஸ்டிக் போடுவோம், அது மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இதே உங்கள்கிட்ட ஒரு லிப் லைனர் ப்ரௌனோ இல்லை ஆரஞ்சோ இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது மாதிரி போட்டுக்கிறேன். ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் தர லைட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னோட ட்ரெஸ்ஸுக்கும் பேக்ரவுண்டுக்கும் எப்போவும் வைக்கிற பேக்ரவுண்ட் வச்சும் இந்த லைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் ஃபேஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, கலர் அண்ட் எவ்ரி திங். ஸோ இதான் ஃபைனல் லுக். உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மோர் வீடியோக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.